வட இந்தியரை அந்த நாட்டினுடைய அதிபர் ஆக்கினார்கள். இது இந்திய பார்ப்பனர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பு. இந்தியா இலங்கையில் நீங்கள் ரோகண விஜய் வீரா புரட்சியை துப்பாக்கியால் 10,000 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்திய இராணுவத்தால். இலங்கை எப்படி இந்தியாவை நம்பி இல்லையோ அதே போல் மாலத்தீவும் இந்தியாவை நம்பி இல்லை. இந்தியா சொல்லுவது தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் RSS சங்கிகள் சொல்கிறது தான், மோடியை அவமதிச்சிட்டாங்க, அதனால் மாலத்தீவுகள் எவனும் வரமாட்டான். அப்படி அல்ல. ஆகஸ்ட் மாதம் லட்சத்தீவில் மதுவிலக்கு ரத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பிளான் பண்ணி திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? இல்லை, அங்கே கேரளா முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கான். எங்கே? லட்சத்தீவில். மாட்டுக்கறி ஏழை முஸ்லீம் கொண்டு போனால் அடித்தவனை கொள்ளறான். பலாயிரக்கணக்கான டாலர்களை குவிக்கக்கூடிய மாட்டுக்கறி ஏற்றுமதியாளர்கள் பூராமே ஐயர் பயிலவு தான், பாப்பா பயிலவு தான். EVM மிஷின் பூரா அம்பானி அடித்து விட்ருக்காரு. மிஷின் அடித்தா அது தாமரையாக விழுந்துடும். நோட்டு பூரா அதானி வச்சுருக்காரு. அதிகாரம் பூரா மோடி வச்சுருக்காரு. அப்போ இந்தியாவே குஜராத்துக்கு அடிமை. டெல்லியில் இருக்கிற தலைநகரை பேசாமல் அகமதாபாத்துக்கு மாற்றிருங்க. எல்லா மோடிகளும் குஜராத்துலேருந்து தான் போகிறான். நாக்கடை வச்சுருக்கிறவன், வயிறந்துடுறவன், ஜவுளி வியாபாரம் பண்ணுறவன், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் குஜராத் தான். குஜராத்துக்கு அமெரிக்காவில் பல நாள் விசாவே தரமாட்டான். வணக்கம் அண்ட் வெல்கம் கிராண்ட் நியூஸ். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்குது திரு தமிழத்தோட பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ மாலத்தீவு விவகாரத்துக்கு அப்புறம் இந்தியர்கள் அங்கே சுற்றுலா போகாமல் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பாதிப்பு ஏற்படுமா? இல்லை, மாலத்தீவை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவை நம்பி எந்த காலத்திலும் இல்லை. இந்த மாலத்தீவு என்பது சுதந்திரத்திற்கு முன்பு 90% தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. தமிழர்கள் தான் அங்கே முஸ்லீம்களாக மாற்றப்பட்டார்கள். அது அந்த தீவு என்பது சோழ மண்டலத்திற்கு உட்பட்ட தீவு. அது மாலத்தீவு என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த பெயர் அல்ல, அது மாலை தீவு. மாலையை போன்று இருக்கக்கூடியதினால் அதற்கு பெயர் மாலத்தீவு. நீங்கள் மொரீஷியஸ், மடகாஸ்கர் அனைத்துமே தமிழர்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி. அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமி அடுக்குகளால் நிலநடுக்கம் ஏற்பட்டு அது மேடான பகுதியாக மாறிப்போனது. அங்கே 90% தமிழர்கள் வாழ்ந்தும் அந்த மாலத்தீவில் தமிழர்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. ராம்கூலம் என்கின்ற ஒரு வட இந்தியரை அந்த நாட்டினுடைய அதிபர் ஆக்கினார்கள். இது இந்திய பார்ப்பனர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பு. அதற்கு பிறகு அந்த சமூகம் அப்படியே நிறைய மத மாற்றம் நடந்து முஸ்லீம்களாக மாற்றப்பட்டார்கள். இந்து மத தாக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லீம் மதத்தை மக்கள் தழுவுவது இயல்பு. அதே போல தான் நீங்கள் மாலத்தீவிலும் நடந்தது. மாலத்தீவு தமிழர்கள் உடைய முழு நிலப்பகுதியை கொண்டது. மாலை, அது தலைநகர் மாலி. நீங்கள் மாலி ஒரு முஸ்லீம் நாடாக மாறிய பிறகு அது முழுக்க சீன ஆதரவு நிலையை எடுத்து விட்டார்கள். என்ன காரணம் கேட்டால், மாலத்தீவில் ஒரு புரட்சி நடந்தது. நீங்கள் ஈழத்தமிழர்கள் அங்கு சென்று அதிபர் கையூமுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக ஒரு ஆயுதம் தாங்கிய படையை மாலத்தீவுக்கு எடுத்து கொண்டு போய், அதாவது இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 800-900 கிலோமீட்டர் கடந்து
மாலத்தீவுக்கு சென்று 87 ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சியை இந்திய அரசு தான் முறியடித்தது. முறியடித்து மீண்டும் கையூமை அந்த நாட்டினுடைய அதிபராக்கினார்கள். இதெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் இலங்கை, மாலத்தீவு, மொரீஷியஸ், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளை சார்க் நாடுகள் என்று ஒரு அமைப்பு வச்சுருக்கு. எதுக்குன்னா சீனாவோ அமெரிக்காவோ உள்ளே வந்துடக்கூடாது. இதை தாண்டி வேறு எந்த நலனும் இல்லை இந்தியாவுக்கு. இந்தியாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் நாடு சீனா, முதலாளித்துவ நாடு அமெரிக்கா. இலங்கையில் ஈழ போராளிகளுக்கு ஆயுதம் கொடுத்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அமெரிக்கா ஆதரவு நிலை எடுத்து விடக்கூடாது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் சீனர்கள் இந்திய நிலை என்றைக்குமே எடுக்க மாட்டான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இலங்கை என்பது இந்தியாவில் பௌத்தத்தை இந்து மதம் விழுங்கிவிட்டது. இந்தியாவில் தோன்றிய பௌத்தத்தை பார்ப்பனர்கள் அழித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்குள்ளே அந்த பௌத்த மதத்தை அழிக்க முடியல. இந்துத்துவாவுடைய தோல்வி எங்கே? இலங்கையில். அப்போது அவர் என்ன நினைக்கிறார்? இந்தியா நம்முடைய எதிரின்னு நினைக்கிறான். அதனால் அவன் சீனாவோட நிலை எடுத்துட்டான். இந்தியா இப்போ எத்தனை ஆயிரம் கோடி பணம் கொடுத்தாலும் அவன் அங்கே இருக்கிற பௌத்தர்கள் சீனா சார்பு நிலை தான் எடுப்பான். அதே போல் தான் மாலத்தீவு இந்தியா நமக்கு எதிரி. பிஜேபி வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு அந்த நாட்டிலே எதிரி. எந்த நாட்டில்? இந்தியாவுடைய. இப்போ நமக்கு எப்படி ஆதரவாக இருப்பான்? அங்கே ஒரு ஆளுநரை போட்டு மாலத்தீவு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பிஜேபி அரசு செயல்பட்டது. அதனால் அவன் சீன நிலையை எடுத்துட்டான். மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறான். மோடியை அங்கே வர வேண்டாங்கிறான். இது அந்த மக்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. இப்போ இந்தியர்கள் வந்து அங்கே சுற்றுலா வந்தாலும் வராட்டியும் அங்கே ஒரு பொருளாதார பாதிப்பு வந்து எதுவும் ஏற்படாது. நீங்கள் இந்தியாவிலேருந்து போனீங்கன்னா வெளிநாடுலேருந்து வர போகிறான். இலங்கை சுற்றுலா என்பது இலங்கைக்கு இந்தியாவை மட்டும் நம்பி இல்லை, பல ஐரோப்பா நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வர்றான். தாய்லாந்து என்பது இந்தியாவை நம்பி இல்லை, பல நாடுகளிலிருந்து வர்றான். அதனால் இந்தியாவை நம்பி மாலத்தீவு எந்த காலத்திலும் இல்லை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறான், மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறான். அது அவனுக்கு தெரியாதா? தெரியும். அந்த நாட்டில் இயற்கை வளம் இருக்குது, மீன்பிடி இருக்குது, தேவையான வெளிநாடுகள்லேருந்து அவன் இறக்குமதி பண்ணிக்கிறான். அப்போது இந்தியாவை நம்பி இல்லை. இலங்கையே இந்தியாவை நம்பி இல்லையே. இந்திய இராணுவத்தை விரட்டி அடித்தானே. புலிகளுக்கு ஆதரவாக சிங்கள புலி ஒன்று சேர்ந்து இந்திய இராணுவத்தை விரட்டி அடித்தானே. ஏன்? இந்தியாவை நம்பி நாங்கள் இல்லைன்னு தான் சொன்னான். ராஜீவ்காந்தி துப்பாக்கி மட்டையில் அடி விழுந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு துப்பாக்கி மட்டையில் ராஜீவ்காந்தி மயிரிழையில் உயிர் தப்புனார். அப்போ வேண்டாம், இந்தியா வேண்டாம், சாவகாசம் வேண்டாங்கிறான். இந்தியா இலங்கையில் நீங்கள் ரோஹண விஜய் வீரா புரட்சியை துப்பாக்கியால் 10,000 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்திய இராணுவத்தால். நீங்கள் பண்டார நாயக்காவை காப்பாற்றுவதற்காக. இப்படி இந்திய எதிர்ப்பு தான் இந்தியாவை சுற்றி இருக்குது. பங்களாதேஷ் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், மொரீஷியஸ் ஆகட்டும், மாலத்தீவு ஆகட்டும், மடகாஸ்கர் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், எல்லாமே இந்திய எதிர்ப்பு. இந்தியா என்பது ஒரு வல்லாண்மை மிக்க நாடு. தன்னுடைய அதிகாரத்தை, ஆட்சியை அங்கு ஏவுகிறதை அந்த மக்கள் விரும்புறதில்லை. இதுதான் இப்போ வந்து தாண்டி பார்க்கும்போது, அது தொடர்ந்து பார்க்கும்போது டாடா குரூப்ஸ் வந்து லட்சத்தீவில் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போகிறதா வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது டாட்டா கட்டலினா இன்னொரு ஐரோப்பா பூட்டா கட்ட போகிறான். அது வந்து ஒரு இந்திய பெருங்கடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம். இந்த தீவு கூட்டத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சுற்றுலா பயணியும் வருவான். இப்படி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தீவு கூட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் இந்தியாவை நம்பி மட்டுமே இல்லை மாலத்தீவு, பல ஐரோப்பா நாடுகளை நம்பி இருக்கு. இலங்கை எப்படி இந்தியாவை நம்பி இல்லையோ அதே போல் மாலத்தீவும் இந்தியாவை நம்பி இல்லை. இந்தியா சொல்லுவது தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்கிறது தான், மோடியை வந்து அவமதிச்சிட்டாங்க, அதனால் மாலத்தீவுகள் எவனும் வரமாட்டான். அப்படி அல்ல. மாலத்தீவு இல்லைன்னா நீங்கள் பல நாடுகள் இந்தியாவை நம்பாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கு. தெரிஞ்சே சீனா சார்பு நிலை எடுக்கிறான்னா வேண்டாம் தான் அர்த்தம். இந்திய சார்பு நிலை வேண்டாம்.
இது வந்து அந்த நாட்டினுடைய அதிபரே அமைச்சர்களை முடிவு செய்யும்போது அவங்களுக்கு தெரியாத அரசியல், அவர்கள் அந்த மக்கள் நலன் சார்ந்து இந்தியா யோசிப்பதை விட அவன் யோசிப்பானா இல்லையா சொந்த நாட்டு மக்களுக்கு. இப்போ லட்சத்தீவுன்னு வரும்போது அதை எப்படி பார்க்கறது? லட்சத்தீவு அது இந்தியாவோட சேர்ந்தது. கேரளா மக்கள் அங்கே இருக்கான். இப்போ லட்சத்தீவுல தான் வந்து டாடா குரூப்ஸ் வந்து அந்த ஃபைசர் ரோட்ல வந்து கட்டுறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்பரேட் கம்பெனிகள் அங்க உள்ள வருமா வராதா, அது ஒரு கேள்வி எழும்புதுல. இல்ல டாட்டாவே வரும்போது கார்பரேட் கம்பெனி. லட்சத்தீவு அது தனி நாடு அல்ல. லட்சத்தீவு இந்தியாவில் ஒரு பகுதி. கேரளாவில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. ஆனால் மாலத்தீவுக்கும் மொரிஷியஸுக்கும் பாஸ்போர்ட் வேணும். லட்சத்தீவு என்பது கேரளா இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவு கூட்டம். அங்கே கார்பரேட் வந்தாலும் சரி, டாட்டா வந்தாலும் சரி, அது பற்றி கேள்வி கேட்பாட இல்லை. கொச்சியில் கட்டுறதும் சரி, லட்சத்தீவில் கட்டுறதும் சரி. ஆனால் மாலத்தீவு அது ஒரு தனி நாடு, ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு, முஸ்லீம் மக்கள் வாழுகிற நாடு. அதனால் அங்கே இந்தியா அதிகாரம் செலுத்துவது என்பதை அந்த மக்கள் விரும்பலை. நீங்கள் மோடியை அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறான், அதனால் நாங்கள் வரமாட்டோங்கிறாங்க. வரலைன்னா பரவாயில்ல. மாலத்தீவு மோடியை நம்பி அங்கே இல்லை. ஆகஸ்ட் மாதம் லட்சத்தீவில் மதுவிலக்கு ரத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பிளான் பண்ணி திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? இல்லை, அங்கே கேரளா முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கான். எங்கள் லட்சத்தீவில் சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றான். சுற்றுலா பயணிகளை நம்பி லட்சத்தீவு மக்கள் வளம் குளிக்கிறான். அங்கே ஒரு கவர்னரை போட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு வகையான அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறான் பிஜேபி அரசு. அப்போ அந்த மக்கள் அதை எதிர்க்கிறான், ஆளுநரை எதிர்க்கிறான். இதனால் என்ன பண்ணுறாங்க, சுற்றுலா பயணிகள் வந்தால் தானே அவன் வசதி வாய்ப்பாக இருப்பான். மதுவை தடை செஞ்சிங்கன்னா சுற்றுலா பயணி வரமாட்டான். ஆங்கிலேய மது குடிக்காமல் எப்படி இருப்பான்? ஆங்கிலேயனை பொறுத்தவரை 5 லட்சத்து ஹோட்டலில் மது குடிக்கத்தான் செய்வான். ஆணும் குடிப்பான், பெண்ணும் குடிப்பான். அப்போது சொந்த நாட்டு மக்கள் லட்சத்தீவு, அங்கே சுற்றுலா பயணிகள் போனால் அந்த மக்கள் வந்து வளமாக வசதியாக சுற்றுலா பயணிகளை நம்பி இருக்கிற மக்கள் டாலர் கிடைக்கும் அவனுக்கு. இது அந்த மக்கள் பொருளாதார ரீதியாக வலுவாகி விடக்கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அதனால தான் அவன் அங்கே சுற்றுலா பயணி வர வேண்டாம்னு சொல்கிறது ஒன்று தான், மது குடிக்க வேண்டாம். கோவாவில் சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்களேன். கோவா பாண்டிச்சேரி மத்திய அரசு தான், யூனியன் டெரிட்டரி தான். இல்லை நீங்கள் மாகி ஏனாமில் மதுவே இல்லையா சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டான்? அங்கே பிஜேபி ஆட்சி, பாதி பிஜேபி பாண்டிச்சேரியில், கோவாவில் முழு பிஜேபி. அங்கே மது விற்கலாம். லட்சத்தீவில் மக்கள் நீங்கள் அதிகமான மக்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறான், அதெல்லாம் வேண்டாங்கிறான். என்ன காரணம்? நீங்கள் மாட்டுக்கறி ஏழை முஸ்லீம் கொண்டு போனால் அடித்தவனை கொள்ளலாம். ஆனால் மாட்டுக்கறி பல ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் இந்தியாவில் வந்து ஏற்றுமதி செய்யப்படும். அதை நீ தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? நீ ஒரு நாணயமான அரசாக இருந்தால், நேர்மையான அரசாக இருந்தால் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு தடை பண்ண. அப்பாவி ஒருத்தர் கடை வச்சுருந்தா அதை அடித்து கொள்கிறேன். மாட்டை ஓட்டிகிட்டு போனால் அவனை அடித்து கொள்கிறேன், அப்பாவி முஸ்லீம். ஆனால் உலக நாடுகளில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு பலாயிரக்கணக்கான டாலர்களை குவிக்கக்கூடிய மாட்டுக்கறி ஏற்றுமதியாளர்கள் பூராமே ஐயர் பயிலவு தான், பாப்பா பயிலவு தான். அப்போது இதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு ஒரு சட்டம். ஏன்? அவனை அச்சுறுத்தலாக வைத்திருந்தால், அவனை ரத்தம் சிந்த வைத்தால், சூழாயத்தால் குத்தி அவனை குடலை வெளியெடுத்தீங்கன்னா பெரும்பான்மை இந்து ஓட்டு போடுவான். ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதியே செய்ய மாட்டேன்னா இந்திய பொருளாதாரம் நாசமாக போயிடும். ஏன் நாசமாக போயிடும்? இப்போ நீங்கள் மாட்டுக்கறி ஏற்றுமதியாளர் நிறுவனங்கள் பூரா பார்ப்பன நிறுவனங்கள். அப்போ பாப்பா முளைச்சிக்கலாம், அப்பா முஸ்லீம் அடித்து கொள்ளணும். இதுதான் சங்கி அரசியல், இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியல். இது மக்கள் புரிந்து கொண்டால் இந்தியாவை காப்பாற்றலாம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்தியாவை எத்தனை மோடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இப்போ இதுலேயே வந்து இந்த விவகாரத்திலே அதிக ஆதாயம் பெறுவது யாரு? கார்பரேட் கம்பெனிகளா, லட்சத்தீவு மக்களா? இல்லை, அதாவது கார்பரேட் கம்பெனி தான் அங்கே சுற்றுலா தொழிலை நடத்துகிறான்.
அவனுக்கு தான் பல ஆயிரம் கோடி. அந்த மக்கள் ஏதோ வாழ்கிறான், அவ்வளோதான். அந்த நாட்டில் மக்கள் நீங்கள் சிறு தொழில் செய்கிறவன், ஹோட்டல் தொழில் நடத்துகிறவன், சுற்றுலா பயணிகளை வழிகாட்டியாக இருக்கிறவன், கலைப்பொருள்களை விற்கிறவன், மீன் பிடிச்சி கொடுக்குறவன், இவன் என்னத்தை பெருசாக வாழ்ந்துட போகிறான்? அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவான். ஆனால் ஆயிரக்கணக்கான டாலர்களை சுற்றுலா பயணி எங்கே செலவு பண்ணுறான்? 5 நட்சத்திர விடுதிகள் தான் செலவு பண்ணுறான். அப்போ கார்ப்பரேட் பூரா ஏன் கொண்டு ஸ்டார் ஹோட்டல் அங்கே கட்டுறான்? பல ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் சுற்றுலா பயணிகள் மூலம் வருது. இதுதான் அவனுக்கு லாபமே தவிர ஏழை எளிய மக்கள் விற்கிறதுனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. எல்லாமே இந்தியா என்பது கார்ப்பரேட் நலன் சார்ந்தது. நீங்கள் இப்போது 3 நாளாக அதானி நான் குஜராத்திங்கிறது பெருமைப்படுறேங்கிறார், அம்பானி நானும் குஜராத்திங்கிறது பெருமைப்படுறேங்கிறார். என்னுடைய முதலீடு கூட குஜராத்தில் தான். அப்போ மற்ற ஸ்டேட் இந்தியாவில் இல்லையா? 3வது ஒரு ஆள் சொல்கிறார், மோடி சொல்கிறார், நானும் குஜராத்தி என்பதிலே பெருமைப்படுகிறேன். அப்போது இவிஎம் மிஷின் பூரா அம்பானி அடித்து விட்ருக்காரு. மிஷின் அடித்தா அது தாமரையாக விழுந்துடும். நோட்டு பூரா அதானி வச்சுருக்காரு, அதிகாரம் பூரா மோடி வச்சுருக்காரு. அப்போ இந்தியாவே குஜராத்துக்கு அடிமை. டெல்லியில் இருக்கிற தலைநகரை பேசாமல் அகமதாபாத்துக்கு மாற்றிருங்க. அகமதாபாத் தான் இந்தியாவுடைய தலைநகர். இந்தியாவே கட்டி ஆள்வதே குஜராத்திகள் தான். உலகத்தில் மக்கள் வரி பணத்தை வங்கியிலேருந்து பல ஆயிரம் கோடி திருடிட்டு போனோம், அத்தனை பேரும் யார்? குஜராத்திகள் தான். நீரவ் மோடியிலேருந்து, லலித் மோடியிலேருந்து, சாதா மோடி, அஸ்கா மோடி, எல்லா மோடிகளும் குஜராத்திலேருந்து தான் போகிறான். நாக்கடை வச்சுருக்கிறவன், வயிறு திருடுறவன், ஜவுளி வியாபாரம் பண்ணுறவன், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் குஜராத் தான். குஜராத்துக்கு அமெரிக்காவில் பல நாள் விசாவே தரமாட்டான். இப்போது ஒரு விமானம் ஃப்ரான்ஸில் போய் மாட்டிக்கிச்சு. இந்தியாவில் கடத்தப்படுறான்னு கத்துறான். ஒன்றுமே இல்லை. துபாயிலிருந்து குஜராத்திகள் 230 பேர் ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுக்கிறான். ஒரு குட்டி நாட்டு விமானத்தை வாடகைக்கு எடுக்கிறான். வாடகைக்கு எடுத்து 230 பேரும் துபாயிலேருந்து கிளம்பி பாரிஸில் போய் ஃபியூல் அடிச்சுட்டு நிக்காரகுவாவில் போய் இறங்க போகிறான். நிக்காரகுவாவில் இறங்கினா எங்கே போயிடலாம்? அமெரிக்காவுக்குள்ளே போயிடலாம். நிக்காரகுவா ஒரு குட்டி நாடு, ஒரு நீக்ரோ நாடு. அந்த நாட்டில் ஆளுக்கு $100 கொடுத்த பாக்கி அமெரிக்கா பார்டரில் விட்டுருவான். அவ்வளோ பேரும் குஜராத்திகள், அவ்வளோ பேரும் குஜராத்திகள். இங்கே ஃபியூல் புல் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் அரசாங்கம் உளவுத்துறை அதிகாரி பார்க்குறான், இந்த விமானம் தனியார் விமானம். அவ்வளோ பேரும் நிக்காரகுவா போகிறான். என்ன சமாச்சாரம்னு பேப்பரை வாங்கி பார்த்தா அத்தனை பேரும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேற முயற்சி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறான்? அவ்வளோ பேரையும் கொண்டு எங்கே விட்டான்? பம்பாயில் விட்டான். ஆக குஜராத்திகள் தான் உலகத்திலேயே நீங்கள் ஐரோப்பா நாடுகளையும் அமெரிக்க நாடுகளையும் சட்டவிரோத குடியேறிகள் குஜராத்திகள் தான். அவர் எந்த யூபிக்காரன் போகிறதில்ல, தமிழ்நாட்டுக்காரன், கேரளாக்கு எவனுமே போகிறதில்ல. உலகம் பூரா அமெரிக்காவில் போய் வாழணும்னு நினைக்கிறான் குஜராத்திகள் பூரா. அமெரிக்காவுக்குள்ள தான் நமக்கு அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறான். இதுதான் குஜராத் அரசியல், மோடி அரசியல், அதானி அரசியல், அம்பானி அரசியல். இது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய அரசியல்.